மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை சரிபார்த்து மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை கேட்டு பெறலாம் செய்தியாளர் சுரேஷிடம். சுரேஷ், வணக்கம் சுரேஷ். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக்குமார் 794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செங்குட்டுவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அரசு இயந்திரத்தை தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியும் அசோக்குமார் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை அசோக்குமார் அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் மறுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் கூடுதலாக செங்குட்டுவன் தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் வாக்கு எண்ணிக்கையின் போது நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி PT ஆஷா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்க காரணத்தினால் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை சரிபார்த்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக ஒரு பதிவாளரை நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளருக்கு நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல தேர்தல் ஆணையமும் 2 அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை சரிபார்த்து இந்த மறு எண்ணிக்கை நடத்தக்கூடிய பணிகளை 20 நாட்களில் முடித்து இந்த விவகாரம் தொடர்பாக 1 மாதத்தில் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும், இந்த நடவடிக்கைகளின் போது அதாவது வாக்கு எண்ணிக்கை வாக்கு சரிபார்ப்பு பணிகளின் போது வேட்பாளர் அல்லது வேட்பாளருடைய ஒரு பிரதிநிதியை அனுமதிக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.